ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து தேங்காய் பாறை மீனும் சங்கரா மீனும் கொடுத்துருந்தாங்க. சங்கரா மீன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. 2 மீன் போட்டாங்க. 1 கிலோ தேங்காய் பாறை வந்து 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு 1 கிலோ வாங்கிட்டேன். ஏன்னா வந்து போன வாட்டி குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்க முடியல. ஏன்னா அது வந்து கவலை மீன் தான் வாங்கியிருந்தேன். எறா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ஹீட்டு டைமில் எறா சாப்பிடக்கூடாது. சரி, ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு போன வாட்டி வாங்கிட்டோம். அதனால இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு தேங்காய் பாறை வாங்கிட்டு வால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, தலைக்கிட்ட இருக்கிற சைடு முள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, செதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வெட்டி துண்டு துண்டாக பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த தேங்காய் பாறை மீனில் வந்து மேக்ஸிமம் முள் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல தான் முள் இருக்கும். நீங்கள் நம்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதி குழம்புக்கு பாதி பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே உள்ள அந்த செதில் மாதிரி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நல்லா இருக்காது. அது உள்ளுக்கு குழம்புக்குள்ளே போட்டால் அதையும் எடுத்துடணும். அப்புறம் வயிற்றுக்குள்ளே இருக்க குடல் பகுதியையும் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட வேண்டியது தான். இதில் வந்து ரொம்ப அழுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றுக்குள்ளே ஒரே ஒரு பீஸில் தான் இருந்துச்சு. இன்னொரு பீஸில் வந்து செனை தான் இருந்துச்சு, மீனோட செனை இருந்துச்சு. சரி, நான் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இந்த தலையில் உள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிறத மட்டும் எடுத்து தூக்கி போட்டுறணும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி நமக்கு தேவையில்லை. அதையும் சேர்த்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் பார்த்து நம்ம பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் அப்படி தான் செஞ்சேன். சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் மீன் மட்டும் சாப்பிட்டாங்க. மற்றபடி ரைஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.